தேனி மாவட்டம் வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் ஸ்தல வரலாறு. தேவர்களையும் முனிவர்களையும் ஆட்டி படைத்து கொண்டிருந்தான் ஓர் அசுரன். அவன் பிடியிலிருந்து எங்களுக்கு விடுதலை வாங்கிக் கொடுங்கள் என்று சிவபெருமானிடம் முறையிட்டார்கள் தேவர்கள். மகிஷாசுரனை வீழ்த்திய சக்தி தேவியால் தான் இந்த அசுரனை அழிக்க முடியும். பார்வதி தேவியே அந்த அசுரனை வீழ்த்தி அழிப்பாள். நீங்கள் கவலைப்படாமல் செல்லுங்கள் என்றார் ஈசன். பார்வதி, நீ பூலோகம் புறப்படு. அங்கு என்னை நினைத்து வழிபட்டு வா. முன்பு காஞ்சியில் என்னை காண எனக்காக தவம் இருந்தாய். இன்று நீ அந்த அசுரனை கொன்று பூலோக மக்களுக்கு நலம் புரிய வைகை நதிக்கரையில் தவம் செய் என்றார் இறைவன். சக்தி தேவியும் சிவன் கூறியது போல் வைகை ஆற்றின் அருகில் மண்ணால் சிவலிங்கத்தை செய்து தவம் செய்தாள். தன்னை கொல்ல சக்தி தேவி தவம் செய்கிறாள் என்பதை அறிந்த அசுரன் பார்வதியை கொல்ல சதித்திட்டம் தீட்டினான். அசுரனின் எண்ணத்தை தவத்தில் அறிந்த தேவி தன் அருகில் இருந்த அருகம்புல்லை எடுத்து அந்த அசுரன் மீது போட்டாள். முருகன் சூரபத்மனை இரண்டாக பிளந்தது போல தேவியின் சக்தியால் அந்த அருகம்புல் அசுரனை இரண்டாக பிளந்தது. அசுரன் மாண்டான். இதை கண்ட தேவர்களும் முனிவர்களும் அசுரனிடம் இருந்து தங்களுடைய கௌரவத்தை காத்த கௌமாரியம்மன் வாழ்க என்று கூறிக்கொண்டே வானத்திலிருந்து கௌமாரியம்மனின் மீது மலர்களால் அர்ச்சனை செய்து மகிழ்ச்சியை கொண்டாடினார்கள். கௌமாரியம்மனை அரசருடைய பெயரோடு அழைப்பதற்கு காரணம், மதுரையில் பாண்டிய வம்சத்தில் பிறந்த வீரபாண்டியன் என்ற அரசர் மதுரையை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். இந்த அரசருக்கு கண் பார்வை இல்லை. பார்வை இல்லை என்றாலும் தன் நாட்டை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார். அந்த நாட்டு மக்கள் தங்கள் அரசருக்கு நல்ல குணம், ஆனால் பார்வை இல்லையே என்று கவலையடைந்தார்கள். நல்லவர்களை இறைவன் இப்படியா சோதிப்பது என்று மக்களிடத்தில் பேச்சும் இருந்தது. தமக்கு பார்வை இல்லை என்பதை விட ஊர் மக்கள் தனக்காக இப்படி அனுதாபப்படுகிறார்களே என்று கவலையடைந்தார் அரசர். இதனால் பல திருத்தலங்களுக்கு சென்றார். ஆனாலும் நற்பலன் கிடைக்கவில்லை. முன்வினை பயனால் இந்த நிலை என்று தமக்குத்தானே மனதை தேற்றிக்கொண்டார். ஒரு நாள் அவர் கனவில் சிவபெருமான் தோன்றி கௌமாரியம்மன் வைகை நதியோரமாக சிவலிங்கம் செய்து தவம் இருக்கிறாள். அந்த சிவலிங்கத்தின் பெயர் கண்ணீஸ்வரமுடையார். இந்த சிவலிங்கத்தை வணங்கி தவம் இருந்தால் நீ கண் பார்வை பெறுவாய் என்றார் ஈசன். மறுநாளே வைகை நதி கரைக்கு சென்று அந்த கண்ணீஸ்வரமுடையாரின் லிங்கத்தின் அருகில் தவம் செய்தார் மன்னர். என்ன ஆச்சரியம்! கர்ம பயனால் பார்வையில்லாமல் இருந்த வீரபாண்டிய மன்னருக்கு ஒரு கண் பார்வை கிடைத்தது. இதனால் மகிழ்ந்த அரசர் கோவில் கட்டி திரு கண்ணீஸ்வரமுடையாரின் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார். கோயில் கட்டும் முன் அதன் அருகிலேயே சுயம்புவாக கௌமாரியம்மன் காட்சி கொடுத்தார். கௌமாரியம்மனின் அருளால்தான் ஈசனே இங்கு வந்தார் என்பதனை உணர்ந்து அம்மனுக்கு ஆலயம் எழுப்பி சுயம்புவாக தோன்றிய கௌமாரியம்மனை பிரதிஷ்டை செய்து வணங்கினார். இதனால் மன்னருக்கு இன்னொரு கண் பார்வையும் கிடைத்தது. வீரபாண்டிய அரசர் இரு கோயில்களையும் கட்டியதால் வீரபாண்டி என்று அரசருடைய பெயரும் இந்த இடத்திற்கு உண்டு. திருமண பாக்கியம் தரும் அம்மன். மதுரையில் வாழ்ந்து கொண்டிருந்த நீலாதக்சி என்ற பெண் சிறந்த அம்மன் பக்தையாக இருந்தாலும் அவளுக்கு திருமண வயதை கடந்தும் திருமணம் நடக்கவில்லை என்ற கவலை அவளுடைய பெற்றோர்களுக்கு இருந்தது. கௌமாரியம்மனை வணங்கினால் திருமண பாக்கியம் ஏற்படும் என்று உறவினர் ஒருவர் கூற அந்த பெண்ணும் திரு கண்ணீஸ்வரமுடையாரையும் கௌமாரி அம்மனையும் வணங்கி வந்தாள். இதனால் சில தினங்களிலேயே நீலாயதசிக்கு திருமணம் நடந்தது.
கௌமாரி அம்மனின் அருளால்தான் தன் மகளுக்கு திருமண பாக்கியம் ஏற்பட்டது என்பதை உணர்ந்து கௌமாரியம்மன் ஆலயத்திலேயே திருமணத்தை செய்தார்கள். இன்று வரை செவ்வாய் தோஷத்தால் திருமணம் தடைப்பட்டவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு விரைவிலேயே திருமண பாக்கியம் ஏற்படுகிறது என்கின்றது ஸ்தல புராணம். அதனால் இந்த கோயிலில் திருமணம் செய்து கொள்வது தோஷ பரிகாரமாக இருக்கின்றது. கௌமாரி அம்மனின் ஆலயத்தின் தீர்த்தத்தை எடுத்து வந்து வீட்டில் தெளித்தால் வீட்டில் இருக்கும் துஷ்ட சக்திகள் விலகும், சுபிட்சம் ஏற்படும். அத்துடன் வயல்வெளியில் தெளித்தால் நல்ல விளைச்சல் ஏற்படுகிறது என்று அனுபவத்தில் உணர்ந்த விவசாயிகள் கூறுகிறார்கள். அருள்மிகு கௌமாரியம்மனை வணங்கி எல்லா வளங்களையும் நாமும் பெறுவோமாக.